ஹாய் மக்களே. சிஏஏ சிஏஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய குடியுரிமை சட்டம் 2019 திருத்தப்பட்ட. இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை சுற்றி 8 அண்டை நாடுகள் இருக்குது, அதாவது நெய்பர் கண்ட்ரிஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாட்டோட பெரும்பான்மை மதத்தினர் வந்து சிறுபான்மையான மதத்தினரை வந்து கொடுமை பண்ணதுனால அந்த குறிப்பிட்ட 3 கண்ட்ரியில் இருக்கிற முஸ்லீம் அல்லாத, முக்கியமாக கேட்டுங்க, முஸ்லீம் அல்லாத மற்ற மதத்தினர்கள் வந்து இந்தியாவில் வந்து தங்கியிருந்தா, அவங்க வெறும் 6 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தா போதும், அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கறதா இந்த சட்டம் சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்க்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதையே அந்த 3 கண்ட்ரிக்கு மட்டும், மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் கொடுக்கலாமே, மற்ற 8 நெய்பர் கண்ட்ரிக்கும் கொடுக்கலாமே, அது மட்டும் இல்லாமல் ஏன் முஸ்லீமுக்கு மட்டும் தனியாக பாகுபாடு பார்க்குறீங்க, அந்த மதத்தினரை வந்து ஏன் 11 வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நம்ம இலங்கை அகதிகளுக்கு, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூக்ஸுக்கு வந்து பொருந்துமான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்க வந்து இனத்தை அடிப்படையாக வச்சு இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அகதிகளாக வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த 6 வருஷத்தில் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து காரணமாக எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த சிஏஏ சட்டத்தை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.